ஹாய், வெல்கம் டு நூர்ஸ் இன்டீரியர் ஒர்க். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் மலபுச்சப்பட்டிங்கிற ஏரியா. அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி அந்த சைட்டுக்கு நேர் பேக் சைடு கொஞ்சம் எக்ஸ்டீரியரில் இன்னொரு சைட் வந்து நம்ம ஃபுல்லாக மெட்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அது போக வந்து பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உட்டன் டோர்ஸு, விண்டோஸ் எல்லாமே ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் காங்கிரீட் ஒர்க்கு, காங்கிரீட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டோர்லேருந்து, விண்டோலேருந்து, கிச்சன்லேருந்து, டிவி யூனிட்லேருந்து, டாய்லெட் டோர் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கம்ப்ளீட் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். வுட்டு ப்ளஸ் உங்களுக்கு யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்டீரியர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளார போய் நம்ம இந்த வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். நம்ம கஸ்டமரே இருக்கிறாரு, கிளைண்டே இருக்கிறாரு பக்கத்துல. நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த சைட்ல நம்ம என்னென்ன பண்ணிருக்கோங்கிறத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் எப்படி இருந்துச்சு, நம்ம குவாலிட்டி எப்படி இருந்துச்சுங்கிறது அவர்கிட்டயே கேட்போம். சார் சொல்லுங்க சார். நம்ம நூறு கம்பெனியினுடைய ஒர்க் வந்து எனக்கு 100% 100 அப்படிங்கிறத உண்மைப்படுத்தி காமிச்சிட்டாங்க. அதனால என்னுடைய தொழில் வந்து அவங்களோட தொழில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. 100% அப்படிங்கிறத விட 100 கம்பெனி 100க்கு 100 அப்படிங்கிற மதிப்பீட வாங்கிட்டாங்க. என்னுடைய ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டில் நம்ம என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹால் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஹால் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நம்ம வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் மவுண்ட் பாக்ஸ் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ்க்காக ஒரு ஃபுல் கிளாஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, செட்டப் பாக்ஸும் வச்சுக்கலாம். இந்த கேமரா கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டிவிஆர் அந்த ப்ரொவிஷனுக்காகவும் இங்கே நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்குங்காட்டி ஃபுல் கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஃபீட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டோர் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு கனெக்ஷன் லைன் இருக்குது உங்களுக்கு கனெக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் அதே போல் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸ் அதே மாதிரி இருக்குது கனெக்ஷனுக்கு உங்களுக்கு. இதுவும் நம்ம ஸ்டோரேஜ்க்காக கொடுத்துருக்கோம். இந்த வாலில் என்ன டாஸ்க்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வாலில் ஆல்ரெடி கிளைண்ட் வந்து இதே மாதிரி டைல்ஸ் பிளேஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இதே மாதிரி டைல்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அப்போ நம்ம வந்து பேனல் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது நம்மளால. அப்போ அது ஒரு டாஸ்க் தான் நமக்கு. அப்போ நம்ம அது என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பின்னாடி நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பேனல் உங்களுக்கு பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வச்சிருக்கிறோம். இது நெக்ஸ்ட் இங்கே ஹைலைட்டிங்காக பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் டியூவல் பாக்ஸ் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாஸ் ஷேப்பில் வந்து புக்ஸு, கேலண்டர்ஸ் இதெல்லாம் வைக்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வால் ஷோகேஸ் பண்ணியிருக்கிறோம். பேக் ட்ராப்பில் வந்து ப்ளூடூத் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 4 ரேக் நமக்கு கொடுத்துருக்குறோம். இது கலர் காம்பினேஷன் வந்து டீ கூட்டு ஒயிட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஹைலைட்டிங்காக ஒயிட் கொடுத்துருக்குறோம். பாக்கி எல்லாமே மேஜராக உங்களுக்கு வந்து டீ கூட்டு கொடுத்துருக்குறோம். ஸ்பாட் லைட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இப்போ யூஸ்வலாக பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதே ஷீட் ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணி தான் பேக் ட்ராப்பும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கஸ்டமர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிவி யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அதே பேனல்ஸை வந்து நம்ம ஹால்லேயே இது இருக்கிறங்காட்டி நம்ம வந்து இது காம்பினேட் பண்ணியிருக்கோம் இதில். அப்படியே நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஓப்பன் டைனிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் டைனிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்கோலாஸ் யூஸ் பண்ணி ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா டீ கூட் கலர் காம்பினேஷன் பண்ணி ஒயிட் வந்து ஹைலைட்டிங்ஸ்க்காக கொடுத்துருக்குறோம். அவுட்ரு பார்டர் எல்லாமே வந்து ஒயிட் கொடுத்துருக்குறோம். இன்சைடு பர்கோலாஸு, கீழே பாக்ஸ் இதெல்லாமே வந்து டீ கூட்டில் கொடுத்துருக்குறோம். ஒரு 3 பர்கோலா வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்கொயரு 2
ரெக்டாங்கிள் ஷேப்ல நம்ம வந்து பாக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுல அதே போல இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த பாக்ஸில் வந்து ஒரு ரேக் ஒன்று செல்ஃப் ஒன்று கொடுத்து ஒரு டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது ஹைலைட்டிங்ஸ்க்காக பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சில்வர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹைலைட்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு சொல்லி வந்து பிளாக் ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூஜா யூனிட், பூஜா ரூம் நம்ம பண்ணியிருக்கோம். பூஜா ரூமில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கீழே பாட்டம் வந்து டோர் கவரேஜ் பண்ணியிருக்கோம். பாட்டம்ல இதுல பாத்தீங்கன்னா பூஜா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம வச்சுக்கலாம். மேல கிரைனட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா குத்து விளக்கு இந்த மாதிரிலாம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த அப்பர்ல பாத்தீங்கன்னா இப்போ போட்டோ ஃப்ரேமுக்காக வந்து நம்ம ஒரு குரூப் பீஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஆப்போசிட்ல லாஃப்ட் பண்ணியிருக்கோம் மேல, இதே பூஜா ரூம்ல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. இங்க கீழே இருக்க எசென்சியல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து மேல நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். டீ குட் பேஸா கொடுத்து கம்ப்ளீட்டா டீ குட் கலர்ல நம்ம வந்து டோர் பண்ணியிருக்கிறோம். நம்ம இதுக்கு பாத்தீங்கன்னா ஹைலைட்டிங்ஸ்க்காக ஸ்டைலிஷ் சில்வர் ஹேண்டில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வாங்க இப்படி டைனிங் ஹால் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் ஷோகேஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். அவுட்டர் பாத்தீங்கன்னா டீ குட் கலர் ஃப்ரேம் கொடுத்து ஒயிட் கலர் கிளாஸ் டோர் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம். உள்ள கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ளவர் கிளாஸ் போட்டு நம்ம வந்து ஹைலைட்டிங் பண்ணியிருக்கோம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட் அப்படியே வாங்க பெட்ரூம் நம்பர் 1 போய் நம்ம பார்க்கலாம் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. பெட்ரூம் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் லேப்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஒயிட் கலரும் டீ குட்டும் நம்ம யூஸ் பண்ணி காம்பினேட் பண்ணி உங்களுக்கு பண்ணியிருக்கோம். டீ குட்ல டோட்டலாக ஃப்ரேம் பண்ணி காமனாக வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி டீ குட் ஹைலைட்டிங்காகவும் ஒயிட் கம்மியாகவும் உங்களுக்கு வந்து நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து சில்வர் கலர் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஹைலைட்டிங்ஸ்க்காக. நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோர் வார்ட்ரோப் இந்த பக்கம் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா டீ குட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு டோர் வந்து நம்ம டீ குட்லேயே கொடுத்துருக்கோம். இன்னொரு டோர் ஹைலைட்டிங்ஸ்க்காக ஒயிட்ல கொடுத்துருக்கோம் காம்பினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது ஆஸ் சேம் as நம்ம வந்து சில்வர் கலர் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஹைலைட்டிங்ஸ்க்காக. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோர் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 டோர்ல வந்து டோர் ப்ரொவிஷனும் உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதே டோர்ல வந்து நம்ம ஒரு மிரர் ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்கோம். சேம் உங்களுக்கு ஆஸ் சேம் as நம்ம இதுக்கு முன்னாடி வார்ட்ரோப்ல பார்த்த மாதிரி டீ குட்டும் ஒயிட் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங்கான ப்ரொவிஷன் இந்த ஏரியா இல்லாதங்காட்டி நம்ம வந்து மிரர் வந்து இதில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருப்போம். டீ குட்டும் ஒயிட்டும் யூஸ் பண்ணி நம்ம லாஃப்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த லாஃப்ட்ல இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வே டோர் போட்டிருக்கோம் கார்னர்ல லாஃப்ட்ல. அது மட்டும் வந்து ஒயிட் காம்பினேஷன் போட்டிருக்கோம். பாக்கி எல்லாம் வந்து உங்களுக்கு ஈவன் பண்ணி போட்டிருக்கோம். மேஜரா வந்து டீ குட் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் பண்ணியிருக்கேன். செல்ஃப் வந்து நம்ம டோர் போட்டிருக்கோம். கடப்பாஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து டீ குட்ல அவுட்டர் ஃப்ரேம் பண்ணி டோர் வந்து ஒயிட் கலர்லயும் டிரான்ஸ்பரண்ட் மிரர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. அதுக்கு வந்து ஜஸ்ட் டோர் மட்டும் போட்டு கவரேஜ் பண்ணியிருக்கோம் டீ குட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல. நெக்ஸ்ட் அதை நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஹோம் இன்டீரியரும் பண்ணியிருக்கிறோம். அதே போல டோர்ஸ் விண்டோஸ் எல்லாமே மெயின் டோர்ல ஆரம்பிச்சு டாய்லெட் டோர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி டாய்லெட் டோர்ஸ் வந்து எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். வாங்க அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். நம்ம அதாவது ஹாலில் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா வந்து விண்டோ ஒன்று நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதுல வீட்டில் எல்லாம் கம்ப்ளீட்டா விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தது தான். இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா வந்து 6x4 சைஸ் உங்களுக்கு 6x4 சைஸ்ல வந்து நம்ம வந்து மகாகனி வந்து விண்டோ பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாவே வந்து ஆத்தென்டிக் ஸ்டைல். இப்போ நம்ம அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே நம்ம சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து புது பில்டிங் தான். ஆனால் கிளைண்ட் வந்து ரொம்ப நாள் கனவு இல்லை இது இவரோடது. இப்போ நம்ம வீட்டோட பேரும் வீடியோட என்ட்ரன்ஸ் நம்ம போடுவோம் பாருங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு போடுவோம் வீட்டோட பேரும். இந்த லொக்காலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இவரோட கனவு இல்லைங்காட்டி வந்து ஆத்தென்டிக் ஸ்டைல்லயே கட்டியிருக்காரு. இவருக்கு இன்னைக்கு ஜென்ரேஷன்ல வந்து யாருமே வந்து மேக்ஸிமம் இப்படி டைல்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. எல்லாருமே வால்பட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. அவருக்கு அந்த பழைய காலத்து ஸ்டைல் வேணும். அந்த ரசனையோட அந்த ஐடியாவோட இருக்கிறங்காட்டி தான் இன்க்ளூடிங் விண்டோ இதுவுமே வந்து பெரிய டாஸ்கான இதுதான் உங்களுக்கு. இந்த விண்டோஸ் நம்ம செய்யறது உங்களுக்கு
எல்லாமே வந்து உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கு. ஒரு விண்டோ 2 விண்டோ இல்லை, 10 விண்டோ இந்த சைட்ல எல்லாமே நம்ம அப்படிதான் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோஸ் கண்டினியூட்டில் நீங்க பார்க்கும்போது வார்ட்ரோப் பக்கத்துல எல்லாத்துலயுமே நீங்க பார்க்கலாம். நம்ம தனித்தனியா ஸ்பெசிஃபிக்கா எல்லாமே நம்ம காணிக்க முடியல, ஏன்னா டைம் ரொம்ப ஆகுது அதனால. நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து மெயின் டோர் வந்து நம்ம டீக்வுட்ல நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். பியூர் பர்மா டீக்ல நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்து மேலே ஓம் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓம் லெட்டர் வேர்டிங்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதோட நிலவு பார்த்தீங்கன்னா அதே 6க்கு 4 கட்டைகள் நம்ம கொடுத்துருக்குறோம். எஸ்எஸ் கம்பி பேஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து உங்களுக்கு கார்விங் மலர் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெட்ரூம் நம்பர் 2 சேம் நம்ம லாஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே 2 டோர் வார்ட்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். இங்க இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் டீக்வுட்ல நம்ம காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஒன் சைடு வந்து மிரர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதுதான் ட்ரெஸ்ஸிங்கான ப்ரொவிஷன், ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான ப்ரொவிஷன் நம்ம கொடுக்க முடியல. ஏன்னா இந்த பில்டிங் ஃபுல்லாமே சுற்றி உங்களுக்கு டைட்ஸாக இருக்கும். எல்லாரும் என்ன சொல்ற கேட் என்ட்ரன்ஸ் ஆனதுலேருந்து வீடு ஃபுல்லாமே உங்களுக்கு டைட்ஸாக தான் இருக்கும். அதனால நம்ம எல்லா இடத்துலையும் போட்டு நம்ம டைட்ஸை உங்களுக்கு மறைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் தனி யூனிட் கொடுக்காம நம்ம வார்ட்ரூஃப்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு கிளாஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கியூட்டான ஒரு 30 இன்ச்சில் வந்து ஒரு வார்ட்ரூஃப் ஒர்க் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி 30 இன்ச்சில் வந்து ஒரு வார்ட்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரூஃப்ல என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த மெட்டீரியல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீக்வுட்ல வந்து ஃப்ரேம் நம்ம பேஸ் எல்லாமே அவுட்ரு ஃபுல்லாமே டீக்வுட் கொடுத்துட்டு ஒயிட் வந்து ஹைலைட்டிங்காக கொடுத்துருப்போம். இதில் வந்து அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து ஒயிட்ல வந்து பாக்ஸு ஃப்ரேமு எல்லாமே ஒயிட்ல நம்ம பண்ணிட்டு உள்ளுக்கு செல்ஃப்ஸு லாக்கரு எல்லாமே ஒரு லாக்கரும் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கு நம்ம இதில் கீ ஆப்ஷனோட சேஃப்டி லாக்கர் ஒன்று. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஒரு 4 செல்ஃப்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. எஸ்எஸ் இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கு இதுக்கு. இந்த வார்ட்ரூஃப்க்கு உங்களுக்கு ஸ்டைலிஷாக உங்களுக்கு இந்த ஒயிட்டு காம்பினேஷனாக மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்எஸ் இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம சொன்ன மாதிரி ஒயிட் கலர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாக்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஹைலைட்டிங்காக நம்ம வந்து டீக்வுட் ஒரு டோர் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஹைலைட்டிங்ஸ்க்கு நம்ம வந்து எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சில்வர் கலரில். நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மூட் ஷோகேஸ். உங்களுக்கு இதை எப்படி சொல்கிறது, புக் செல்ஃப்னு சொல்லிக்கலாம், ஷோகேஸ்னு சொல்லிக்கலாம். இது கிளைண்ட்டுக்கு இது என்ன பர்பஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெடிக்கல் எசென்சியல் திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பிளேஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நம்ம ரூமில் கம்ப்ளீட்டாக எல்லாமே டைட்ஸாக இருக்கிறங்காட்டி இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து எங்கேயாவது நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் ஏதாவது போட்டால் டைல்ஸ் பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம இந்த ஒரு பிளேஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அதே அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து இந்த டிசைன்ஸு டைல்ஸோட டிசைன்ஸும் மறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து டோர் ப்ரொவிஷன் இல்லாமல் வெறும் ஸ்டெப்பு மட்டும் கொடுத்துருக்கோம். அழகாக ஒரு 4 ஸ்டெப்பு மட்டும் கொடுத்து ஹைலைட்டிங்ஸ்க்காக ஒரு டீக்வுட் கலரில் வந்து நம்ம ஒரு ஷேப் ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம போன பெட்ரூமில் பார்த்த மாதிரி இந்த பக்கம் மட்டும் ஒரு 1 வே டோர் லாஃப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒயிட் கலரில். அதுக்கு ஃப்ரேம் அவுட்டர் ஃபுல்லாமே டீக்வுட் கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு 2 பக்கம் டீக்வுட்டும் சென்டரில் வந்து காம்பினேஷனுக்காக ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம். அப்படியே லாஸ்ட் பெட்ரூம்ல நீங்க பார்த்த மாதிரியே 2 டோர் வந்து அந்த ஹெட்ரூம் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே ஸ்டோரேஜ்க்காக. அதுக்கு வந்து டோர் ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ உங்களுக்கு ஹாலில் காமிச்ச மாதிரியே விண்டோஸும் இங்கே இந்த விண்டோ பாருங்க, இதுவும் அதே போல எல்லா விண்டோவும் உங்களுக்கு சேம் உங்களுக்கு இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆத்தென்டிக்கான ஸ்டைலில். நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா நம்ம பூஜா ரூம் டோரும் நம்ம ரூம் எப்படி இருக்கும், பூஜா ரூம் கலர் என்ன பண்ணியிருக்கோங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். டோர் உங்கள்கிட்ட காணிக்கல, டோரும் பார்த்துருங்க. டோர் என்ன ப்ரொவிஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டுக்கு வரவங்க பூஜா ரூம்குள்ள போக முடியாத சுச்சுவேஷன், வெளியே இருந்தே சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஹாஃப் டோர் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 ஃபோல்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். உள்ள போய் நம்ம ப்ரே பண்ணோம்னா பண்ணிக்கலாம் உங்களுக்கு. வாங்க நெக்ஸ்ட் வந்து அப்படியே கிச்சன். அதாவது என்ன சொல்றது, நம்மளோட முழு வித்தையுமே உங்களுக்கு கிச்சன்ல தான் நம்ம காணிப்போம். என்னைக்குமே நம்ம எல்லா வீடியோலையும் உங்களுக்கு சொல்ற மாதிரி தான். ஒவ்வொரு சைட்லையும் நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு கிச்சன்லயும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும் உங்களுக்கு. அதே போலதான் இந்த சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து எல் ஷேப் கிச்சன் உங்களுக்கு. அதாவது இந்த ஒரு எல் பிட்டு தான் உங்களுக்கு கிச்சன் உங்களுக்கு. இந்த கிச்சன்ல வந்து இப்போ கிளைண்ட் வந்து இங்க வந்து டேபிள் டாப் ஆல்ரெடி போட்டிருக்கிறாங்க. இங்க இப்போ அவங்களுக்கு டைனிங்க்கு ஒரு ஏரியா இருக்கிறங்காட்டி இதை வந்து நம்ம டேபிள் டாப் வந்து நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு
எந்த ஒரு இதுவுமே நம்ம பண்ணல, ஒர்க் எதுவுமே பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஓப்பன் டைனிங்கா இருக்கட்டும், கிச்சன் ப்ளஸ் உங்களுக்கு ஓப்பன் டைனிங்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணல. இப்போ இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு எல்டி கிச்சன் தான், உங்களுக்கு எல் ஷேப் தான். இப்போ கிளைண்ட் வந்து இப்போ இது வந்து ஓப்பன் கிச்சனா இருக்குது அப்படிங்கிற ஒரு பர்பஸ் காட்டி நம்ம இந்த எல் ஷேப் கிச்சனை வந்து நம்ம யூ ஷேப் கிச்சனை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலா இந்த சைடு அப்படியே பாத்தீங்கன்னா வந்து இந்த சைடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வந்து ஃபுல் டோர் வந்து உங்களுக்கு வந்து கடப்பாஸ் தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி இருக்காங்க. இந்த சைட்ல நம்ம வந்து ஃபுல் டோரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாம இதை ஒரு 3ஆ டிவைட் பண்ணி இது கூட நம்ம வந்து பேரலா நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கிறோம் இதை. அப்ப இது அங்கிருந்து பார்வையா பார்க்கும்போது வந்து உங்களுக்கு யூ ஷேப் கிச்சனா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வாங்க அப்படியே நம்ம கிச்சன்ல என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கிச்சன்ல என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா டீக்குட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டீக்குட் ஒரு 70%, 60 to 70% டீக்குட் இருக்கும், பாக்கி எல்லாமே வந்து ஒயிட்டா இருக்கும். ஆனா இப்ப கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் 85 to 90% கம்ப்ளீட்டா உங்களுக்கு டீக்குட் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஹைலைட்டிங் மட்டும் ஒரு 3-4 இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாவே ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்கெட்ஸுங்க 3 பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் டோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பேஸ்கெட்க்கு வந்து நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம பண்ற மாதிரி எஸ்எஸ்ல நம்ம வந்து ட்ராலி நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர் போட்டிருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பேஸ்கெட்ல வந்து பொருளோட பாக்குறேன். இது வந்து கட்லரி பேஸ்கெட். உங்களுக்கு கட்லரியில இந்த பொருள் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வைப்பாங்க உங்களுக்கு. அது இங்க ப்ராப்பரா இருக்குது. இங்க யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைட்ல. ஆக்சுவலா எல்லாம் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியுது. சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா பிளைன் ரேக்கு. இதுல மக்கு, சின்ன குக்கரு, இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் நீங்க ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இதுல. நெக்ஸ்ட் பிளேட் ரேக்கு. இப்போ பிளேட் ரேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ இவங்க வந்து ப்ராப்பரா 3 பேஸ்கெட் போடுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கீழே பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் ஃப்ளோர் பிட் ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா? இந்த பாட்டம் ஃப்ளோர் பிட்னால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இதை வந்து இவங்க வந்து ஒரு 2 இன்ச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு சைட்ல. அப்படி கொடுக்கும்போது நமக்கும் ஒரு டிஃபிகல்ட்டி வந்துச்சு ஒரு சைட்ல. அது நம்ம ரெஸ்கியூ பண்ணிடுவோம், அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு வந்து இந்த ஃப்ளோர் பிட் வைக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பேஸ்கெட் தான் போட முடியும் இந்த மாதிரி இடத்துல. இப்போ நீங்க வந்து ஃப்ளோர் பிட்டே போடாதீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேணும் கிளீனிங் பர்பஸ்க்காக தேவைங்கிற ஒரு பட்சம் வரும்போது மட்டும் ஃப்ளோர் பிட் ஒரு 2 இன்ச் அளவுக்கு போடுங்க, அதுக்கு மேல போடாதீங்க. போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி 3 பேஸ்கெட் வந்து வைக்க முடியும், 2 பேஸ்கெட் தான் வைக்க முடியும். இப்போ இது 2 பேஸ்கெட் வைக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம ஒண்ணு இந்த பிளைனு இல்லைன்னா கட்லரி நம்ம வைப்போம். இது 2ல ஏதாவது ஒன்று நம்ம வச்சுட்டு கீழே வந்து பிளேட் ரேக் வைப்போம். அப்போ நம்ம 2ஆ போடும்போது வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஷீட் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, டோர் க்ளோசிங் உங்களுக்கு. இது வந்து இந்த 2க்கான அளவுக்கு வந்து நம்ம கொடுப்போம். அப்போ கீழே வந்து கேப் ஸ்பேஸ் ஓப்பனா இருக்கும். அப்போ இந்த பிளேட் ரேக் இருக்கு பாத்தீங்களா, பிளேட் வைக்கும்போது பிளேட் போய் இதுல இடிக்கும் உங்களுக்கு. அதனால பிளேட் பொசிஷன் வைக்க முடியாது உங்களுக்கு. அதனால மேக்ஸிமம் சைட்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் பிட் போடாதீங்க, 2 இன்ச்சுக்கு மேலேயில அதிகபட்சம் போடாதீங்க. அப்படியே ஆஸ் யூஸ்வல் நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிலிண்டர் கார்னர் டோர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கான ஸ்பேஸ் ஆக்குபென்சி நிறைய இருக்குது. இவங்க ஹோட்டல்ஸ் வச்சிருக்காங்க, அதனால சிலிண்டர் ஒரு 2-3 சிலிண்டர் இங்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஃபுல்லாமே ஸ்பேஸ் ஆக்குபென்சிக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ்க்காக. ஒரு 4-5 சிலிண்டர் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார வச்சுக்கலாம் இதுக்குள்ளார. அதே போல இங்க பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம போடுற டோர் எல்லா சைட்ஸ்லயும் மேஜரா போடுவாங்க. போடும்போது சிலிண்டர் டோர் வந்து இவ்வளவுதான் உங்களால ஓப்பன் பண்ண முடியும். என்ன சொல்றது, உங்களுக்கு 10ல் 2 பேர் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியா ஐடியாலஜிக்கெல்லாம் வந்து எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்ப இப்படி டோர் இதோட வந்து நிற்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிலிண்டர் வந்து இப்படி இடிக்கும் உங்களுக்கு. இடிக்கும் போது என்ன ஆகும், இது டோர்ல பட்டு 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 டோர் உங்களுக்கு டேமேஜ் ஆகும் உங்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு. இப்ப நம்ம வந்து அதான் நம்ம கிச்சன்ல எப்பவுமே உங்களுக்கு நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்ல ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கணும். இந்த சைட்லயும் அதே மாதிரி தான் நம்ம இந்த டோரை வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ற ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரொவிஷனை கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த சிலிண்டர் ஆக்சசிபிலிட்டில உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நம்ம பொருள் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. இப்ப வீடியோ பார்க்கும்போது நீங்க கேட்கலாம், ஏன் இந்த ஒரு டோர் தான் அப்படி திறக்க முடியுமான்ட்டு. ஆமா, உங்களுக்கு அந்த டோர் மட்டும் தான் திறக்க முடியும். இந்த டோர் நீங்க பாருங்க, இதுக்கு மேல திறக்க முடியாது. நம்ம பண்ற ஒர்க்கை வந்து ப்ராப்பரா உங்களுக்கு பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும். இப்போ நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரேட்டு மட்டும் தான் பாக்குறீங்க மேஜரா. ரேட்டு மட்டும் தான் நீங்க மேஜரா பாக்குறீங்க நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாமே. குவாலிட்டி வந்து பெரும்பாலும் பாக்குறது கிடையாது.
இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருமே குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் வராங்க. பாக்கி இப்போ கால்ஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் வந்து குவாலிட்டி என்னங்கிறதுலாம் பாக்குறது இல்லை. இவ்வளோ ரேட்டா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோவா, யூபிவிசி பிவிசி ஒன்னா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து கேட்குறாங்க. யூபிவிசிங்கிறது வேற, பிவிசிங்கிறது வேற. யூபிவிசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் அல்ட்ரா ஹெவின்னு ஒன்று இருக்குது, சூப்பர் ஹெவின்னு இருக்குது, நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு இருக்குது, டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு யூபிவிசியில். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வரும். நம்ம என்ன ரேட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து உங்கள்கிட்ட நீங்கள் ரேட்டை நீங்கள் பார்க்காதீங்க, என்னைக்குமே குவாலிட்டியை பாருங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆகக்கூடிய இடத்துல வந்து 3 லட்சம் ஆகிற இடத்துல வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு பிவிசி போட்டால் நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வந்து நீங்கள் போடுவீங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு 6 monthsலேயே உங்களுக்கு எல்லாம் இந்த இன்ச்சஸ் எல்லாம், ஹேண்டில் இன்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு கையோட கலந்துட்டு வந்துடும். உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கையோட வந்துடும். நம்மளோட இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே போல் இந்த ஸ்க்ராட்ச் ப்ரூஃபு, இந்த இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூபிவிசி மெட்டீரியல்ல தான் கிடைக்கும். அதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்க மெட்டீரியல்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா மெட்டீரியலும் அது கிடைக்காது. அதனால ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து குவாலிட்டியை பாருங்க நீங்க, அதுக்கப்புறம் ப்ரைஸை பத்தி நீங்க இது பண்ணுங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு டைம் தான் நம்ம செலவு பண்ணி நம்ம பண்றோம். அப்போ வந்து தரமான பொருள் போட்டாதான் வந்து உங்களுக்கும் லாங் லைஃப் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இந்த செவுரு, மரம், ஜன்னல் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி லைஃப் கிடைக்கும், நம்ம கூட எப்படி டிராவல் பண்ணுதோ அதே போலதான் இது கூட தான் நம்மளும் டிராவல் பண்ண போறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியா உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 டோர் வந்து கிளாஸ் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் அந்த யூசிஎஃப் கிச்சனுக்காக நம்ம வந்து சிங்கிள் டோர் கொடுத்துருக்கோம். இங்க டபுள் டோர் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே மேல லாஃப்ட் பாத்தீங்கன்னா 5 டோர் கொடுத்துருக்கோம். லாஃப்ட் ஒன் வே டோர் கார்னர்ல மட்டும் ஒயிட் கலர் டோர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹைலைட்டிங்ஸ்க்காக சில்வர் கலர் ஹேண்டில்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2 டோர் கிராக்கரி பண்ணியிருக்கோம். இதுக்கு பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து டீக்வுட்ல பண்ணியிருக்கிறோம். டோர்ஸுக்கு வந்து ஒயிட் கலர் ஃப்ரேம் பண்ணி ஃப்ளவர் கிளாஸ் போட்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ள ஒரு செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிராக்கரி கொடுத்துருக்கோம். 6 இன்ச்சுக்கு ஓப்பன் கிராக்கரி கொடுத்துருக்கோம். அது கிராக்கரிக்கு என்ன பொருள் கரெக்டாக வைக்கணுமோ அது எல்லாமே வச்சிருக்கேன் பாருங்க. நம்ம இப்போ இந்த சைட்ல என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தோம். உட்டன் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி உட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம், மெயின் டோர்ஸு, விண்டோஸு, பெட்ரூம் டோர்ஸு, பூஜா டோர்ஸு, இதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்த்தோம். அதே போல் உங்களுக்கு நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், டிவி யூனிட்ஸு, வால்மவுண்ட் ஷோகேஸு, வார்ட்ரூப்ஸு, பர்கோலாஸு, நெக்ஸ்ட்டு கிச்சன், மாடுலர் கிச்சன்ஸு, ஓப்பன் டைனிங்கு, பெட்ரூம்ஸு, இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி பழைய வீடு, புதிய வீடு எதுவாக இருந்தாலும் ஒர்க் இருந்தால் கீழே தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching the video.